அவன் படம் நடிச்சாக்கா நாட்டியம் ஆடணும்னு சொல்லி சட்டமாக என்ன எழுதி வச்சிருக்கான். கோர்ட்டில் எதுனா அப்பார்ட்மெண்ட்டு ஷட் அப்பாயின்மெண்ட்டு எதனா வாங்கி வச்சுக்கிறீங்களா என்ன? ஏன்னா இப்போ நான் செய்கிறது கம்பி வேலை, ஒருத்தன் செய்கிறது அவன் வேலை. நீங்கள் செய்கிறது நடிக்கிற வேலை. நடித்து ஊர் மக்களை ஒரு சந்தோஷப்படுத்துறீங்கன்னு வச்சுக்க. சந்தோஷப்படுத்தின மக்களே வச்சு இப்படி சாவடிக்கிறீங்களே, இது எந்த வகைன்ற நியாயம்? இது யார் பொறுப்பு? யாரா பொறுப்பு? கேட்டா என் மாமா மச்சான், அண்ணன் தம்பி, சொந்தம் பந்தம். இப்போ ஒன்றும் தேவையில்ல, இறந்த குடும்பத்துக்கு யார் யார் இறந்தாங்களோ அவங்க பிள்ளைங்களுக்கு நீ பிள்ளையாக பிறக்க முடியுமா? முடியாதில்ல. பிள்ளைய இருக்க முடியுமா? முடியாதில்ல. நீ பல கோடி 1000 கோடி கொடுத்தாலும் திரும்பி வருமா? அவங்க பெற்ற பிள்ளைங்க அப்படி தானே என் புள்ளியும். நீ யார்ரா? நீ யார்? ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லியே தேவையில்லை, மூணாவதாக ஒருத்தன் வரான்னு சொல்லி நினச்சாக்கா நீ வரவும் மோசமாக வந்தால் என்னடா பண்ணுறது? மூடிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கேளு. அது ஒன்றுக்கு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நன்மை, இந்தியாவுக்கும் பெருமை. ஓகே, நீ இல்லை தம்பி சிஎம்மு, நான் இல்லை சிஎம்மு, ஜோதின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த கூதியே எனக்கு வேணும். அவளுக்கோசரம் நீ சொன்னல உன் படத்தை டைலாக்ல எதை வேணாலும் செய்வேன்னு, நான் எதை வேணாலும் செய்வேன்டா.